ஹலோ ஆல், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபிட்னஸை பற்றி. சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் இல்லாட்டி நிறைய மசில் மாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை பற்றியெல்லாம் இல்லாமல் நீ என்னடா புதுசாக பேச போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபிட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்டர்நெட்டில் இதை பற்றி பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க நிறைய பேர். வெயிட் லிஃப்டிங் எப்படி பண்ணணும், வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசியிருப்பாங்க. நீ என்னடா இதில் புதுசாக பேச போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. என்னோட மெயின் டாபிக் ஹைப்ரிட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தான். இப்போ ஹைப்ரிட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் வெயிட் லிஃப்டிங் அண்ட் ஆல்சோ என்டியூரன்ஸ் ட்ரைனிங். இப்போ வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம்முக்கு போயிட்டு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து வெயிட் லிஃப்டிங். என்டியூரன்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், அப்படி இல்லாட்டி அதை சைக்கிளிங் கூட பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் மட்டும்தான். இந்த ஹைப்ரிட் ஃபிட்னஸை பற்றி தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அட்லீஸ்ட் நான் கம்மி பேர் தான் பார்த்துருக்கேன். நான் ஜெர்மனியில் ஒரு ஐடி ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஐடி ஜாப் பண்ணிகிட்டே நான் வந்து எப்படி ஒரு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸாக போட போகிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக், நிறையா பேர் ஐடி ஜாபில் தான் இருக்காங்க. ஐடி ஜாபில் இருக்கிற ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு ஹெல்த்தை சரியாக பார்த்துக்க முடியாமல் நிறையா பேர் ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஒரு சின்ன வயசுலேயே போயிட்டுருக்காங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு ஹைப்ரிட் ஃபிட்னஸ் எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கார் நீங்கள் வாங்க போகிறீங்க. அந்த காரோட அவுட்டர் பாடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அந்த காரோட இன்ஜின் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி காரை நம்ம வாங்குவோமா? கண்டிப்பாக மாட்டோம்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும். நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்ல மசில் மாஸ் நிறையா வச்சுட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தும் நம்ம ஹார்ட் வந்து என்ஜின் மாதிரி. அந்த ஹார்ட் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா நம்ம பாடியும் வந்து யூஸ்லெஸ் தான். ஸோ இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நினைக்கிறேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களால் ஒரு 25 கிலோ மூட்டை அரிசியும் தூக்க முடியணும், அதே மாதிரி ஒரு 5 ஃப்ளோர் நிற்காமல் ஏறி இறங்கவும் முடியணும். இதுதான் வந்து நம்மளோட கோல். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிற விஷயத்த நான் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு 2-way லேர்னிங் மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் கற்றுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீக்லி ஒரு வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை பேலன்ஸ்டாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல். தேங்க்யூ.